லங்கை அன்று வெற்றியின் சத்தத்தில் இல்லை, அவமானத்தின் புகையில் மூடப்பட்டிருந்தது. கோபுரங்களின் உச்சியில் அகந்தை நடுங்கியது. தீப்பொறிகள் நட்சத்திரங்களைத் தொட்டன. அந்த நடுவில் ஒரு வானரன் கட்டப்பட்டிருந்தான். இந்திரஜீத் மெதுவாக நடந்தான். வீரர்கள் ஓடவில்லை, அரக்கர்கள் கத்தவில்லை. அவன் வந்த வழியில் எல்லாம் அமைதியாகிவிட்டது. கட்டப்பட்ட ஹனுமானை பார்த்தான். அவன் கண்கள் வெற்றி பெற்றவன் போல இல்லை, பாராட்டுகிறவன் போலிருந்தது. சிரிப்பு இல்லை, கேலி இல்லை, அவமானம் இல்லை. ஒரு வீரன் இன்னொரு வீரனை பார்க்கும் பார்வை. அவன் மெதுவாக சொன்னான், நீ வேண்டுமென்றே நின்றாய், அது எனக்கு தெரியும். ஹனுமான் பதில் சொல்லவில்லை, ஆனால் அவன் கண்களில் அந்த வார்த்தை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அந்த ஒரு வரியில் இந்திரஜீத் ஒரு அரக்கனாக இல்லை, ஒரு நியாயமான வீரனாக நின்றான். அவர்கள் நடக்க ஆரம்பித்த போது அரக்கர்கள் கூச்சலிட்டனர். கொல்லுங்கள், இவன் லங்கையை எரித்தவன். குரல்கள் ஒன்றாக சேர்ந்தன, ரத்தம் கேட்டன. அந்த சத்தத்துக்கு மேலே ஒரே ஒரு குரல் எழுந்தது. இந்திரஜீத், இல்லை, இவன் தூதன். தூதனுக்கு மரணம் இல்லை. அந்த சொற்கள் சட்டம் பேசின, தர்மம் பேசின. அது தந்தையின் அகந்தைக்கு முதன்முறையாக மகன் வைத்த தடையாக இருந்தது. கதையின் அடுத்த அத்தியாயத்தை பார்க்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.